Hello viewers, very good morning. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிவேஸ் பார்க்கிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம அப்பார்ட்மெண்ட்டு, ஸோ நம்ம வீட்டில் வந்து ரிவேஸ் பார்க் பண்ணுறது, மால்லலாம் வந்து நம்ம ரிவேஸ் பார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிள் மெத்தடில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவேஸ் பார்க்கிங் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரோட பார்க்கிங் ரிவேஸ் பார்க்கிங்கோட சைஸு. இந்த சைஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எங்கே நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடம் வரைக்கும் அவர் வந்து நிற்கலாம் அப்படின்றதுனால அவருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ வரும்போதே அந்த கோணை ஒட்டி வரணும்னு சொல்லியிருக்கேன் அவருக்கு சாருக்கு. ஸோ அதை வந்து அவர் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாரா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா மெயின் திங்கு கோணை ஒட்டி வரணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கட் பண்ணி வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவருக்கு. எஸ், கரெக்டாக வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ப்ராப்பர் மெத்தடுக்கு வந்து அவர் வந்துடுவார். எஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு இந்த கோனுக்கிட்ட அவரோட பின்னாடி வீல் வந்து கரெக்டாக பேஸ் ஆகிருக்கணும். கரெக்டாக வந்து பேஸ் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவருக்கு நான் சொன்னதில். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து அவர் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு உங்களுக்கு. எஸ், கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாரு. எஸ், ஸ்லோவாக வரணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ணி ஸ்லோவாக பண்ண சொல்லியிருக்கேன். தைரியமாக பண்ணுங்கள் சார். ஏன்னா கிரவுண்டுங்கிறதுனால நல்லா ரிலாக்ஸாக தைரியமாக பண்ணுங்கள், ஃப்ரீயாக பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லாவே பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே சரபுரன்னு பண்ணிங்கன்னா தான் வரும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் வந்துடலாம், இன்னும் கொஞ்சம் பின்னாடி முன்னாடி போங்க. கரெக்டாக அந்த வீலுக்கு நேரில் வரணும் சார் உங்களுக்கு. போகலாம், இன்னும் கொஞ்சம் போயிடுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக போங்க, இன்னும் கொஞ்சம் ஓல்டேன் சார். கரெக்டாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ தான் சார். கரெக்டாக இருக்கணும். இப்போ செகண்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கரெக்டாக வந்து வியூவர்ஸ் இங்கே நிற்கணும்னு சாருக்கு சொல்லியிருந்தேன். இந்த கோனுக்கு நேரில் இந்த டயரும் இந்த கோனுக்கும் நேரில், ஏன்னா வந்து ஒரு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சாருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட்டு வந்து ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்கேன். வீலை ஃபுல் ரைட் வந்து இப்போ ரொட்டேட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் ரிவேஸ் போட்டுட்டு அப்படியே பின்னாடி போகணும். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ரிவேஸ் போட்டுட்டு அப்படியே அழகாக வண்டியை வந்து ரிவேஸில் கொண்டு போகிறாரு. இப்போ ரிவேஸில் கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அழகாக கட் ஆகி அவர் பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே சும்மா சூப்பராக வந்து பார்க் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஈஸி ஸ்டெப்பு. 3 ஸ்டெப்பாக பார்க்கிங்கிறது இதுதான். 2வது ஸ்டெப்பு பண்ணிட்டாரு. 3வது ஸ்டெப் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாதி உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்டே பண்ணிவிட்டு வீலை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்கணும். ஸோ அதுதான் வந்து 3rd ஸ்டெப் உங்களுக்கு. ஸோ செகண்ட் ஸ்டெப் உள்ளே போயிட்டுருக்காரு. எஸ், செகண்ட் ஸ்டெப் உள்ளே அழகாக போயிட்டுருக்காரு. வெரி குட். செகண்ட் ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் லைட்டாக போனதுக்கப்புறம் ஓல்டன். இப்போ கரெக்டாக உள்ளே வந்துட்டார். இப்போ வீலோட அலைன்மெண்ட்டை ஸ்ட்ரெயிட் பண்ணணும். எஸ், சூப்பர் சார், ப்ராப்பர். இப்போ அப்படியே தூக்கி பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் வேணால் லெஃப்ட்டு திருப்புங்க, ஸ்டேரிங்க திருப்புங்க, லெஃப்ட்டு திருப்புங்க, நல்லா திருப்புங்க. ஓகே, ஸ்லோ சூப்பர். இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் சரி பண்ணியிருக்கலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சரி பண்ணுங்கள். ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா அந்த மூவ்மெண்ட்டில் வண்டி கொஞ்சம் நகர்ந்துருது. இன்னும் கரெக்டாக பாருங்கள், இவ்வளோ உள்ளே வரட்டும். நம்ம காரோட ஆஃப் பாடி வந்து உள்ளே வந்துட்டோம். இதுக்கு நேர வரைக்கும் நீங்கள் உள்ளே இப்போ வரீங்க இல்லையா, இவ்வளோ பாடி உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், ஸ்ட்ரைட் ஆகிக்கும். நீங்கள் கரெக்டாக இதுக்கு நேரில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வீலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே சார், சூப்பர், கிரேட். மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு தனியாக ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ முன்னாடியோடு இப்போ வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்காரு. இன்னும் ஒரு ஸ்டெப்பு மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டார் அப்படின்னா பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே அவர் வந்து ப்ராப்பராக வந்துடுவார். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்து அவரோட ப்ராப்பர் ஸ்டெப்பு உங்களுக்கு. ஸோ க்ளீனாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஸ்லோப் கம் பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ஸ்லோப் இருக்குது இந்த இடத்துல. ஸோ லைட்டாக ஸ்லோப் இருக்கிறதுனால வண்டி மூவ் ஆகுது. எஸ் சார், போய் அப்படியே திருப்பின்னு வந்துடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திருப்பின்னு வந்துடுங்க. வெரி குட். நல்லா ஃப்ரீயாக ஓட்டுங்க சார். ஸோ பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ரொம்ப அழகாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சூப்பராகவே சார் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு. பி கூல் அண்ட் ஹாப்பி ட்ரைவ் பண்ணுறாரு.
ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ண முடியுது அவரால். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி சாருக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது கம்ப்ளீட்டாக வந்து ரிவேர்ஸ் பார்க்கிங். அதாவது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்க்கிங் இருக்குது. ஸோ அவர் அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இதை இப்படி தான் இருக்கும் மால்ஸ்லலாம். ஸோ அவர் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வராரு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து கரெக்டாக நான் சொன்ன இடத்துல அவர் நிற்கணும். எஸ், நான் சொன்ன இடத்துல அவர் கரெக்டாக நிற்கணும். இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டுருக்காரு அவர். எஸ், கரெக்டாக வந்துட்டுருக்கார் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அவர் கரெக்டாக வந்துட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆகி கரெக்டாக வந்து வந்துடும் வண்டி. இப்போ கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நிற்கிறாரு. இதுதான் ஸ்டெப்பு 1. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டர்ன் பண்ணுறது. ஸோ கம்ப்ளீட்டாக ரைட் டர்ன் பண்ணியிருக்காரு. ரைட் டர்ன் பண்ணி ஸ்டேரிங் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ரிவேஸ். சூப்பர். அப்படியே ரிவேஸ் போட்டுக்கோங்க சார். அப்படியே நீங்கள் ரிவேஸ் போட்டு நீங்கள் போனீங்கனாலே வண்டி அழகாக உங்களுக்கு சூப்பராக போகும் உள்ள. கரெக்டு. ஸோ அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஸ்டெப்லேருந்து உள்ளே போயிட்டுருக்காரு உங்களுக்கு. ஸோ ரொம்ப அழகாக வந்து கண்ட்ரோல் ஆகி உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு எங்கே வரைக்கும் போகணும் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் அங்கே போனதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு வெயிட். இப்போ வீலை மாற்றுங்க சார் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ரொம்ப உள்ளே போயிடுச்சு. இப்படி ரொட்டேட் பண்ணுங்களேன். இந்த சைடு ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரண்ட்டில் வாங்க. கொஞ்சம் வாங்க. ரொம்ப உள்ளே போயிட்டீங்க. ஆமாம், ஃப்ரண்ட்டில் வரணும். கொஞ்சம் ரொம்ப உள்ளே போனதுனால என்னன்னா கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு. வேறு எதுவும் இல்லை. அப்படியே முன்னாடி வாங்க. எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே வழியாக வாங்க. அப்படியே வாங்க. திருப்பாதீங்க. ஸ்டேரிங் திருப்பாதீங்க. ஓல்டன். இப்போ வீலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இப்போ வீலை மாற்றுங்க. இப்போ போங்க. அப்படியே உள்ள இப்போ போங்க. ஆமாம், லைட்டாக லெஃப்ட் டர்ன் பண்ணுங்கள். பண்ணிக்கங்க. சாரி, ரைட் டர்ன் பண்ணுங்கள். லைட்டாக ரிவர்ஸ்லேயே லைட்டாக அப்படியே வாங்க. பின்னாடி வாங்க. வாங்கல சார், வாங்க, வரலாம். அப்படியே வந்துடுங்க. இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வீலை ஸ்ட்ரைட் ஆக்குங்க. இப்போ ஸ்ட்ரைட் ஆக்கிடுங்க. அவ்வளோதான் சார். சூப்பர். அப்படியே பின்னாடி போயிடுங்க. ஓகே, அப்படியே பின்னாடி போயிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து சாருக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்திருக்கு. ஸோ அதாவது எங்கே நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எவ்வளோ தூரம் திருப்பணுங்கிறது முக்கியம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளே போயிட்டாலுமே வண்டி வந்து உங்களுக்கு கிராஸாக போயிடும். ஸோ அது வந்து இப்போ ஒரு கரெக்டாக வந்திருக்காரு. டன் சார், சூப்பராக பண்ணிட்டீங்க இந்த வாட்டி. அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலுமே கிராஸ் ஆகிடும் வண்டி. ஆமாம், சென்டரில் வந்து ஒன்றுமே இல்லை சார். அங்கேருந்து இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்களே, உங்களோட பின்னாடி வீல் இருக்குல்ல, பேக் சைடு பாடி வந்து கரெக்டாக இந்த ரெட் கலர் கோனு கிட்ட, அதான் ரெட் கலர் கோனு கிட்ட வரணும். ரெட் கலர் கோனு கிட்ட அந்த வீல் இங்கே இருக்கணும். சரிங்களா? அந்த வீல் இங்கே இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து எங்கே இருப்பீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே இருப்பீங்க. இதுக்கு நேரில் இருப்பீங்க. நீங்கள் எல்லோ கலர்கிட்ட நீங்கள் இருப்பீங்க சார். எல்லோ கலர்கிட்ட நீங்கள் இருப்பீங்க. அதாவது அங்கேருந்து இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க. இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க இல்லையா? ஆமாம், ஸ்ட்ரைட் பண்ண சொன்னேன் இல்லையா? நீங்கள் ரொம்ப இங்கே இது வரைக்கும் வந்துட்டீங்க. எனக்கு அது எங்கேன்னு தெரியணும். ரெண்டாவது கோன்னா நான் பார்க்குறச்சு ரெண்டாவது கோன் தெரியணும். ஆமாம், நீங்கள் பார்க்குறச்சு நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு நேரில் ரெண்டாவது கோன் இருக்கணும். நீங்கள் ரெண்டாவது கோனை தாண்டி ஒரு ஸ்டெப்பு உள்ளே வந்ததுனால கிராஸாக போயிடுச்சு. வேறு எதுவும் இல்லை. இப்போ பண்ணுங்கள். இந்த டைம் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். இப்போ சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வெளியில் போயிட்டு திருப்புங்க. சூப்பர் சார், கிரேட். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சார் வந்து ரொம்ப கிளியராக வந்து அவரோட ரிவர்ஸ் பார்க்கிங்கில் அழகாக வந்து பார்க் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து மெயின். ரிவர்ஸ் பார்க்கிங் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ரொம்ப க்ளீனாக அவருக்கு பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரொம்ப அற்புதமாக வந்து அவர் பார்க் பண்ணியிருக்காரு. ஆன் பிரேக் ரிலீஸ் பண்ணிங்க சார். ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்க்கிங்லேருந்து வெளியில் எடுத்துட்டார். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போயிட்டு வண்டி திருப்பிட்டு வர போகிறாரு. திருப்பிட்டு வந்து அவர் ட்ரை பண்ண போகிறாரு. ஸோ எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் பார்ப்போம். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிவர்ஸ் பார்க்கிங்கிறது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் பார்க்கிங்லேயே.
ஸோ ஒன்ஸ் அவர் ரிவேஸ் பார்க்கிங் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அவருக்கு வந்து நான் பேரல் பார்க்கிங் சொல்லி கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ரிவேஸ் பார்க்கிங் வந்து அவர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு 10 டைம்ஸ் அவர் பண்ணிட்டாலே அவருக்கு வந்து ரொம்ப அழகாக வந்துடும். எங்கே நிற்கணுங்கிறதும் அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கிங் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம எங்கே நிற்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரணும் அப்படிங்கிறத நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அந்த விஷயத்தை தான் இப்போ சார் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எங்கே நிற்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு. கரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்துட்டுருக்காரு உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. கிளச்சோட கண்ட்ரோலில் வாங்க சார் அழகாக. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கரெக்டாக வந்துட்டார் உங்களுக்கு வியூவர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கார். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, எஸ் கம்ப்ளீட் ரைட் ரொட்டேட் பண்ணோம், ரிவேஸ் கம்ப்ளீட்டாக ரைட் ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து வீல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் மூவ் ஆகிடும். ஸோ மூவ் ஆனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவேஸ் வந்து போடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சார் வந்து ரிவேஸ் போடணும். இப்போது ரிவேஸ் போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வண்டி வந்து கரெக்டாக கட் ஆகி அவரோட பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே கரெக்டாக போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு. ஸோ இப்போ அவரோட பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே கரெக்டாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம பார்க்கிங் ஸ்லாட்டுக்குள்ளே பார்க் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப ப்ராப்பராக கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஒன்ஸு வந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஸோ அப்படியே வெயிட் பண்ணணும். எஸ் ஓகே, இன்னும் கொஞ்சம் போயிட்டு கரெக்டாக போட்டோம், இன்னும் கொஞ்சம் போட்டோம் சார் லைட்டாக. ஓல்டேன் சார், இதான் சார் இதான் இடம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக போங்க, லைட்டாக இன்னும் கொஞ்சம் போங்க, இதான் அந்த இடம் பிளேஸ்மெண்ட். ஓல்டேன் சார் ஸ்டாப். பாருங்கள் எல்லோ கலர் கோனுக்கு நேரில் நீங்கள் வந்துட்டிங்களா, பின்னாடி வீல் பாருங்கள் இதுக்கு நேரில் வந்துச்சு. இப்போ நீங்கள் வீலை ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். 2ன்னு சொன்னால் தான் ரெண்டாவது இங்கே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது எல்லோ இருக்கணும், பின்னாடி வீல் இங்கே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்துடுங்க, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்துடுங்க, கொஞ்சம் வாங்க. ஓகே 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 ஓல்டேன். இப்போ வீலை ஸ்ட்ரைட் ஆக்குங்க, கரெக்டு. அவ்வளோதான் சார். இப்போ தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ கரெக்டாக இருக்கீங்க பாரு. சூப்பர். அப்படியே தூக்கி உள்ள வைங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டில் கரெக்டாக வந்து கொண்டு வந்து பார்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வியூவர்ஸ். க்ளீனாக பண்ணிட்டாரு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதுதான் ரிவேஸ் பார்க்கிங். இப்போ இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராப்பராக அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ன்னா அவ்வளோதான். சூப்பராக பண்ணியிருக்காரு பாருங்கள். 2 பக்கமும் ஈவனாக கேப் மெயின்டைன் பண்ணிட்டீங்க. சூப்பராக வந்துச்சு பாருங்கள். ஸோ எப்படி சார் இருக்கு? இப்போ சூப்பராக பண்ணிட்டீங்க பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும். ரிவேஸ் பார்க்கிங் இப்போ ஈஸியாக வந்துச்சு உங்களுக்கு. இதுக்கப்புறம் ரிவேஸ் பார்க்கிங் பற்றி வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேணாம். இப்போ வந்து இதுதான் ஒரு 2 கண்ணாடி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் நாங்கள் பண்ணதுனால ரிவர்ஸ் பார்க்கிங் ரெண்டாவது வந்து நமக்கு வந்து ஈஸியாக வருது. கரெக்ட். எப்படி சார் நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம்? சூப்பர் சார், ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பராக சொல்லி கொடுத்தீங்க சார். ரொம்ப பொறுமையாக ஒரு வாட்டி தப்பு பண்ணால் கூட திருப்பி அதை சொல்லி கொடுத்து திருப்பி வர சொல்லி திருப்பி அதை வந்து நம்ம இது பண்ணாமல் கோவப்படாமல். சூப்பர் சார். கிரேட் சார், கிரேட், சூப்பர் சார், தேங்க்யூ.